ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. துலாம் ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். துலாம் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. என்னதான் சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம்? குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது துலாம் ராசிக்காரங்க மட்டும்தான். இதற்கு காரணம் உங்களுடைய நல்ல குணங்கள் தான். எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ, எந்த தரப்பில் உண்மை இருக்குதோ அங்கே தான் நீங்கள் கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது, எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடந்துட்டு அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் முக்காவாசி நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த 2025 கிட்டத்தட்ட 9 மாதங்கள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இந்த 9 மாதங்களுமே துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு நல்லதும் முன்னேற்றம்ங்கிறதே நடந்திருக்காது. இனி வரக்கூடிய ஒரு 3 மாதங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எப்படி இருக்க போகுது, அடுத்து 2026 முதல் 3 மாதங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா சுக்கிரன ராசிக்கு அதிபதியாக கொண்டது பார்த்தீங்கன்னா நீங்களும் ரிஷபராசிக்காரங்களும் தான். ஏன்னா ரிஷபராசி வீட்டில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டாருங்க. சுக்கிர பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு ரிஷப ராசிக்கு நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது மற்ற ராசிக்காரர்களை விட ஒரு 10% அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுது. இதனுடைய பலன்கள் இன்னொரு
ஒரு 3 மாதங்கள் சுக்கிர பயிற்சி பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சியும் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி, எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாதத்தில் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போயிருக்கார். இப்போவும் மீன ராசியில் தான் இருக்காருங்க. அங்கே இருந்துட்டு இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு முழுவதுமாக பிளஸ்ஸாக செயல்பட போறார். இதுதான் இந்த சனியுடைய வக்ர பயிற்சி. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இத்தனை நாட்டில் வந்து குரு பயிற்சி பலன்கள் மட்டும் உங்களுக்கு கிடைக்காம இருந்தது. இப்போ உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து இருக்காருங்க 9வது இடத்துல. கண்டிப்பாக இதன் மூலமாக ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலனும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் ஒரு அசைச்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்கள் கூடிய நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க, இல்லை உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே, பதவி உயர்வு எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏண்டா துலாம் ராசியில் ஆண்களாக பிறந்தோம், வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்படுறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொன்னீங்க அப்படின்னா பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள்
அதிகமாகவே உள்ளது. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. நீங்கள் போய் ஒரு துலாம் ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, என் பிஸ்னஸே டோட்டல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் மிகவும் மோசமான நிலையில் இருந்தவங்க தான் நீங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக உயரப்போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு உறவு, புதிதாக காதல், புதிதாக நண்பர்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் விரைவில் வரப்போகிறாங்க. இத்தனை நாட்களாக ஒரு தடுமாற்றத்தோடையே நமக்கு யாருமே இல்லை, நம்ம மட்டும் தனியாகவே இருக்கோம் அப்படின்னு ஒரு மன வருத்தத்தோடையே இருந்திருப்பீங்க. இனி புதிதாக நிறைய உறவுகள் எல்லாம் வரப்போகுது. ஒரு சப்போர்ட், ஒரு பாசிட்டிவான வைப் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரங்க அடி எடுத்து வைக்க போறீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் துணையிடம் மனம் விட்டு பேசுவது நல்லதுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அக்கறையுடன் உறுதுணையாக இருப்பது நல்லதுங்க. செவ்வாய்க்கிழமைகளில் தெய்வ வழிபாடு அற்புதத்தை ஏற்படுத்தும். பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி தாயார் வழிபாடு, அம்பாள் வழிபாடு அற்புதத்தை ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் உடற்பயிற்சி தினம்தோறும் கடைபிடிப்பது நல்லதுங்க. உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படும். அசையும் அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணமே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த துலாம் ராசினருக்கு பெரிய அளவில் பணவரவு நிச்சயமா நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தொழில நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலம் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தங்கள் படிப்படியாக குறையும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய சூப்பரான காலகட்டமாக இருக்குதுங்க. யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக கூடிய அமைப்பு உண்டாகும். சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும். சுப விரய பிராப்தம் உண்டாகும். ஒவ்வாமை பிரச்சனை, குறை, இரத்த அழுத்தம், இதயத்தில் பாதிப்பு உள்ளவர்கள், படபடப்பு இருப்பவர்கள் சரியான மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லதுங்க. மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்தில் உட்கொள்ள வேண்டும். மேலும் துலாம் ராசியினர் பெண்களுக்கு திருமணம் கைகூடும். குரு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிசாரமாக இருந்தாலும் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. அதனால் நீங்கள் ரொம்ப பயனடைய போகிறீங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் என யாராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் திருமணத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்னும் 2 மாதம் கழித்து திருமண முயற்சிகளில் ஈடுபடலாம். ஓகேங்களா? வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நான் பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேங்க. பலன்கள் நல்லா அடையணும் அப்படின்னா நீங்கள் பரிகாரங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பலன்கள் அதிகப்படியாக கிடைக்குங்க. வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் தவற விட்டுறாதீங்க. விட்டுட்டிங்கன்னா மீண்டும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு தேடி வராது. ஓகேங்களா? வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.